ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இது என்ன அப்படின்னா ஹிந்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு எடிட்டோரியல் தான், ஓகேவா? ஸோ இது வந்து எந்த மாதிரியெல்லாம் நமக்கு மீனிங்கை வந்து இம்ப்ளே பண்ணுது, இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரேசல் வேர்ப், இடியம்ஸ் அண்ட் வெர்காப்ஸ், அதுக்கப்புறம் இந்த எடிட்டோரியலில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், தேஜாவும் ஆன் இந்தியாஸ் மான்சூன் வல்னரபிலிட்டிஸ். ஸோ இதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, என்டையராக இந்தியாவில் எதனால ஒய் இந்தியா கீப்ஸ் ஃபேஸிங் தி சேம் டிசாஸ்டர்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. மொத்தமே 3 கீ ஐடியாஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் ஆர் த காசஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் வாட் இஸ் த ஃபியூச்சர் சொல்யூஷன்ஸ் ஆஃப் திஸ் வல்னரபிலிட்டி அப்படிங்கிறத எனக்கு பேசியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்த் இந்தியாவில் பயங்கரமான ரெயின் வந்து என்ன ஆயிடுச்சு, டிஸ்ட்ரக்ஷனை வந்து கிரியேட் பண்ணிருச்சு. பர்டிகுலர்லி ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 40 பேர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, ஸ்வெல்லன் ரிவர்ஸில் உயிரிழந்துட்டாங்க. அதே மாதிரி பஞ்சாபில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டையர் வில்லேஜே என்ன ஆயிடுச்சு, டிஸப்பியர் இன்ஆக்டேட்டட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபார்ம்லேண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நேஷ்னல் கேபிட்டல் தட் இஸ் டெல்லியில் கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸசிவ் ரெயின்ஃபால் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இப்போது இந்த இன்டென்சிட்டி அண்ட் வால்யூம் ஆஃப் த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலை தாண்டி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்டில் ரெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் ரீஜியனில் பார்த்தோன்னா எனக்கு எப்படி இருக்குது, பயங்கரமான ரெயின் அண்ட் டிசாஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கு. பட் சவுத்தில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஸோ வி ஆர் லிவிங் இன் அ சேம் கண்ட்ரி வித் டிஃப்ரெண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறப்போ வேர் ஆர் கிளைமேட் சேஞ்சஸ் கோயிங் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன காசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எதனால் இதெல்லாம் நமக்கு கீ இஷ்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மெயின் ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாரஸ்ட் கிளியரன்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ ஹிமாலயன் ஜோன்ஸில் நமக்கு பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரோடை வைட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த ரொம்ப ஈஸியாக பிரேக் ஆகக்கூடிய ஹிமாலயன் ஜோன்ஸில் வந்து எனக்கு ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணுறாங்க. தட் லீட்ஸ் டு தி மெயின் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எர்லி வார்னிங் சிஸ்டம் நார்த் சைடில் கரெக்டாக இல்லை. அதே மாதிரி எவாக்குவேஷன் சிஸ்டமும் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே அண்டர் டெவலப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரீசனை சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு கிளைமேட் ரிசைலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க, ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோன்னா எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் லைக் ரோட்ஸ், சிட்டிஸாக இருக்கலாம், இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸில் வந்து பண்ணுறாங்க. என்னதான் எக்ஸ்பர்ட்ஸ் வார்னிங் கொடுத்துருந்தாலுமே தே ஆர் எக்ஸ்பாண்டிங் தி ப்ராஜெக்ட்ஸ் இன் ஈகோ சென்சிட்டிவ் ஏரியாஸ் அப்படிங்கிறதும் எனக்கு இந்த மாதிரி டேமேஜஸ்க்கு மெயின் ரீசனாக சொல்கிறாங்க, ஓகேவா? அப்போது இந்த எடிட்டோரியலோட என்டையர் மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்தியா என்ன பண்ணணும், அதாவது போஸ்ட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸில் இருந்து ப்ரீ டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ்க்கு என்ன செய்யணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். தே ஷுட் மெயின்டைன் த சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராக்டிசஸ் அண்ட் ரெடியூசிங் தி வல்னரபிலிட்டிஸ் இஸ் த மெயின் கீ திங் டு ரெடியூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர் அண்ட் வி ஷுட் பில்ட் எ கிளைமேட் ரிசைலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெசேஜாக நமக்கு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே எப்படி நமக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா, ரீசெண்டாக என்ன மாதிரியான டிஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துச்சு பேஸ்ட் ஆன் த ஃப்ளட், டெத்ஸ் அண்ட் இன்டென்டேஷன், இதை வச்சு என்ன பண்ணுறாங்க இன்ட்ரோ மாதிரி எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மான்சூன் சீசன் எனக்கு இப்போது ரொம்பவே அன்பிரடிக்டபிளாக இருக்குது, பயங்கர எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. கவர்மெண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு டிசாஸ்டரையுமே அன்பிரசிடென்டட் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், தே ஷுட் ட்ரீட் தோஸ் டிசாஸ்டர்ஸ் அஸ் அன்பிரசிடென்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம் எதனால் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு டேமேஜஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி அன்செக்டு அர்பன் ரோட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் புவர் ஸ்லோப் மேனேஜ்மெண்ட் இன் ஹில்லி ஏரியாஸ், deforestation in the hilly areas, silt accumulation in ஹில்லி ஏரியாஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா எனக்கு மெயின் ரீசனாக எனக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு ஃபோர்காஸ்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் பயங்கர இம்ப்ரூவைஸ்டாக தான் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ் நல்லா தான் இருக்குது, பட் அதை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, எஃபெக்டிவாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ரிலீஃப் மெஷர்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா நெக்லெக்டடாக தான் இருக்குது.
ப்ரிவென்ஷன் எனக்கு நெக்லெக்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே தான் என்னது எனக்கு மெயின் ரீசன் ஃபார் திஸ் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர்ஸ். ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, we should reduce the vulnerabilities before the disaster and we should move from resilience after disaster அப்படிங்கிறது தான் என்னோட கன்க்ளூஷனாக இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எடிட்டோரியல் பயங்கர சிம்பிளாக இருக்குது. எல்லாமே என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆச்சு, என்னெல்லாம் இருக்குது, என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்கை தான் இந்த இடத்துல பேசியிருக்காங்க. அப்போது இந்த பர்டிகுலர் எடிட்டோரியலோட டோன் எனக்கு என்னவா இருக்கலாம்ப்பா? ஸோ இந்த பர்டிகுலர் எடிட்டோரியலோட டோன் எனக்கு என்னவா இருக்கலாம்? ஸோ எதை பற்றி பேசியிருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தே டிஸ்கஸ்ட் அபவுட் த ப்ராப்ளம்ஸ், தே அனலைஸ்ட் தி கீ இஷ்யூஸ் என்ன பண்ணிட்டாங்க, அனலைஸ் பண்ணிட்டு அவங்க என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸையும் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த பர்டிகுலர் எடிட்டோரியல் எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு இப்படி தான் ஃபாலோ ஆகுது. அப்போ இந்த எடிட்டோரியலோட டோன் வந்து எனக்கு என்னவா இருக்க சான்ஸ் இருக்குப்பா? ஸோ டோன் வந்து என்னவா இருக்கலாம், நம்ம என்னவா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்டையர் பேசேஜுமே எனக்கு எதை பற்றி பேசுகிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதை நம்ம சேவ் பண்ணணும், வி ஷுட் மூவ் ஃப்ரம் திஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் டு தட் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி தே ஆர் அர்ஜென்டிங் அஸ். இல்லையா? இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு காஷனை வந்து ப்ரிகாஷனை வந்து கொடுக்குற மாதிரி. ஸோ இட் இஸ் அ காஷனரி டோன். இதுவும் இல்லை அப்படின்னா இட் இஸ் அ கிரிட்டிக்கல் டோன். ஓகேவா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிக்கல் டோன். புரிஞ்சுச்சா? ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் எடிட்டோரியல் பார்த்துடலாமா? ஸோ இம்பார்ட்டண்ட்டான வெக்காபுலரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இதில் எனக்கு ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எடிட்டோரியல் ரீட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேஸ் இருக்கும். என்னன்னா, ட்ரையல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ட்ரையல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். இந்த இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஃப்ரேஸுக்கு மீனிங் இட்ஸ் அ வைட் ஸ்ப்ரெட் டேமேஜ். ஓகேவா? வைட் ஸ்ப்ரெட் டேமேஜ், ரொம்ப பெரிய டேமேஜ், வைட் ஸ்ப்ரெட் டேமேஜ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரையல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வார்த்தை கொடுத்து வந்திருப்பாங்க. அது என்னதுன்னா swinging sharply between the extremes. சரிங்களா? ஸ்விங்கிங் ஷார்ப்லி பிட்வீன் தி எக்ஸ்ட்ரீம்ஸ். இந்த ஃப்ரேஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ரெயின்ஃபால் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அன்பிரிடிக்டபிலிட்டி இன் ரெயின்ஃபால். ஓகேவா? இன் ரெயின்ஃபால். அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு எராட்டிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ எராட்டிசம் அப்படின்னா என்ன இருக்குன்னா இர்ரெகுலர், அன்பிரிடிக்டபிள். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா ஃபோர்சியபிள் எமர்ஜென்சிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும். ஸோ ஃபோர்சியபிள் எமர்ஜென்சிஸ் அப்படின்னா அப்படின்னா அந்த டேமேஜஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே எதிர்நோக்கி வச்சிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் இட் இஸ் நாட் சர்ப்ரைசஸ், ஈவென்ட்ஸ் தட் ஆர் நோன் ரிஸ்க். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைக்கிள் ஆஃப் லாஸ். ஸோ சைக்கிள் ஆஃப் லாஸ் அப்படிங்கிறப்போ இதுக்கு என்ன மீனிங், எனக்கு திருப்ப எனக்கு டேமேஜ் ஆகுது. ஓகேவா? ரெப்பிட்டேட்டிங் தி டிசாஸ்டர்ஸ் டியூ டு இன்ஆக்ஷன் ஆஃப் சம்திங். ஓகேவா? ஸோ in this particular editorial அவங்க எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ த டோன் ஆஃப் த பேசேஜஸ் அர்ஜென்ட் காஷனரி அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஃப்ரேசல் வெர்ப் பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய ஃப்ரேசல் வெர்ப் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஸோ ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேசல் வெர்ப் இருக்குது. கட் ஆஃப்க்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ரோடு டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ளட்டால் எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா burst அவுட், இல்லை அப்படின்னா burst banks, which means ரிவர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதை தான் என்ன சொல்கிறாங்க, burst அவுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா வைப் அவுட். வைப் அவுட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சுத்தமாக வலிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஓகேவா, ஃபார்ம் லேண்ட் வில்லேஜஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, வைப் அவுட் பை ஃப்ளட்ஸ் அப்படின்னா விச் இஸ் டெஸ்ட்ராய்டு பை ஃப்ளட்ஸ். ஓகேவா, அடுத்து பில்டப். பில்டப் அப்படின்னா இது உருவாக்குறது, ஸோ டு கிரியேட். சரிங்களா, அடுத்து பார்த்தோன்னா கேரி அவுட். ஸோ கேரி அவுட் அப்படின்னா இம்ப்ளிமெண்டிங், மிட்டிகேட்டிங். ஓகேவா, ஸோ அதை என்ன சொல்லிக்கலாம், நம்ம கேரி அவுட் அப்படிங்கிற வேர்டில் சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரேஸ் கொடுத்துருப்பாங்க, என்னன்னா ஷிஃப்ட் கியர்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு. இந்த ஷிஃப்ட் கியர்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டு சேஞ்ச் தி அப்ரோச் இமிடியட்லி. டு சேஞ்ச் தி அப்ரோச் immediately. ஓகேவா, to change the approach immediately. அதுதான் என்னது, எனக்கு இந்த பர்டிகுலர் வேர்டோட மீனிங். சேஞ்ச் ஷிஃப்ட் கியர்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன மீனிங், டு சேஞ்ச் தி அப்ரோச் இமிடியட்லி. ஓகேவா, ஸோ அதே மாதிரி நம்ம சொல்லுவோம்ல ஃப்ளாக்டஸ். ஸோ ஃப்ளாக்டஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பர்டிகுலர் ஏரியா இஸ் ஃப்ளாக்ட் அஸ் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஃப்ளாக்டஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்னது, வார்ன்டு அஸ். ஓகேவா, ஹைலைட்டட் அஸ், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வார்ன்டஸ் இல்லை அப்படின்னா ஹைலைட்டட் அஸ். ஓகேவா, அப்போது இந்த எடிட்டோரியலில் நம்ம ஆத்தர் என்ன தான் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ஸோ என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா இந்த எடிட்டோரியல் வந்து என்டையர்லி இட் டிஸ்கஸஸ் ஹவு எராட்டிக் மான்சூன் ரெயின்ஸ் அக்ராஸ் நார்த் இந்தியா ஹவ் காஸ்ட் மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ என்னன்னா இந்த நார்த் இந்தியாவில் எப்படி எனக்கு இந்த இர்ரெகுலராக சொல்லக்கூடிய, ஸோ எராட்டிக்காக இருக்கக்கூடிய மான்சூன் ரெயின்ஸ் வந்து டெஸ்ட்ரக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. சரிங்களா, அதே மாதிரி ரைட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கவர்மெண்ட்டை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. பிகாஸ் தே ஆர் ட்ரீட்டிங் எவ்ரி டிசாஸ்டர் அஸ் அன்பிரசிடென்டட். எதையுமே எதிர்பார்க்காம வந்தது அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இட் ஹைலைட்டிங் தி புவர் பிளானிங் லைக் டிஃபாரஸ்ட்ரேஷன், ரோட் எக்ஸ்பான்ஷன் இந்த ஹிமாலயன் ஜோன்ஸ், அர்பன் எக்ஸ்பான்ஷன், வீக் வார்னிங் சிஸ்டம், இந்த மாதிரி புவர் பிளானிங்கையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணணுமா, போஸ்ட் டிசாஸ்டர் ரிலீஃப்ல இருந்து ப்ரீ டிசாஸ்டர் ப்ரிவென்ஷனுக்கு கண்டிப்பாக மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி மெயின் மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மான்சூன் ஸ்ட்ரைக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே இந்தியா என்ன செய்யணும், வி ஷுட் சிஸ்டமேட்டிக்கலி ரெடியூஸ் த வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அது வந்ததுக்கு அப்புறமா ஆஃப்டர்வர்ட்ஸ் இட் ஹேஸ் நோ யூஸ் டு ரெஸ்பாண்ட் ஃபார் தட் அப்படிங்கிறதையும் இண்டிகேட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வரதுக்கு முன்னாடியே தடுக்கணும், வந்ததுக்கப்புறம் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரேசஸ், வெக்காப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுவும் என்னாகும், நமக்கு பின்னாடி நிறைய டாபிக்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த எடிட்டோரியல் பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல எடிட்டோரியல். எனக்கு ரீட் பண்ணவே பிடிக்காது அப்படின்னு இருந்தால் கூட இதிலிருந்து என்ன பண்ணிக்கலாம், நிறைய ஃப்ரேசஸ் அண்ட் வெக்காப்ஸை நீங்கள் கற்றுக்கலாம், ரீடிங் ஸ்கில்லையும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.